முன் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடும் மக்களை சந்தித்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அவர் பேசியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் பேசியது, ராகுல் என்ற சிறுவன் எழுதிய கடிதத்தை நான் படித்தேன். அந்த கடிதத்தை படித்ததும் நான் இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணம் அங்கேதான் எனக்கு தோன்றியதுன்னு ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், நான் என்னுடைய கள அரசியலை இந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கணும், அதற்கு சரியான இடம் இந்த பரந்தூர் இடம் தான் அப்படின்னு ஒரு கருத்தை ரொம்ப ஆணித்தரமாக வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், ஒரு நாட்டுக்கு முக்கியம் விவசாயிகள் தான். அந்த விவசாயிகளுடைய காலடி மண்ணை தொட்டு நான் என்னுடைய கள அரசியலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், இங்கே 13 நீர்நிலைகள் இருக்கிறது. அந்த 13 நீர்நிலைகளையும் அழித்து இந்த சென்னையவே வெள்ளக்காடாக மாற்றணும்னு ஒரு தரப்பினர் நினைக்கிறாங்க அப்படின்னு மறைமுகமாக யாரையோ குற்றம் சாட்டி இருக்கிறார் விஜய். அடுத்ததாக அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டே நான் இங்கே வேணாம்னு சொல்லலை, ஆனால் இந்த இடத்துல வேணாம்னு சொல்கிறேன். மக்களுக்கு பாதிப்பு குறைவாக இருக்க இடத்துல நீங்கள் ஏர்போர்ட்டை கட்டிக்கோங்க. நான் விஜய் ஒருபோதும் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது அப்படின்ற கருத்தை ரொம்ப ஆணித்தரமாக வைக்கிறாரு. இவர் அடுத்தடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் குறிப்பாக ஒரு கருத்தையும் பதிவிடுறாரு. டங்ஸ்டன் சுரங்கத்தில் மக்கள் போராட்டம் பண்ணதுமே திமுக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதே போல பரந்தூரில் எதற்காக எந்த ஒரு தீர்மானமும் கொண்டு வரல, ஏன் தன்னுடைய எதிர்ப்பை திமுக காட்டவில்லை? அப்போ யாருக்கோ ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கிறது என்று விஜய் ஆணித்தரமாக ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. இந்த கருத்து திமுகவின் முக்கிய புள்ளியை சற்று பதட்டமடைய வச்சிருக்குன்னா சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததா அவர் சொல்லக்கூடிய கருத்து, திமுக நாடகம் ஆடுவதில் கில்லாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பரந்தூர் விமான நிலையம் கட்டுவதிலையும் ஏதோ ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத விஜய் மறைமுகமா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, கண்டிப்பாக இந்த இடத்தில் மறு ஆய்வு செய்ய வேண்டும், விமான நிலையம் அமைப்பதற்கு இந்த இடத்துல நீங்க மறு ஆய்வு செய்ய வேண்டும்னு விஜய் கூறியிருக்கிறார். அந்த கருத்து எந்த அளவுக்கு அரசு தன்னுடைய காதில் வாங்கி இருக்குன்னு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையில தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம, விஜயை ஊருக்குள்ள, குறிப்பா அந்த ஏகனாபுரம் ஊருக்குள்ள போக விடல, அதற்கு அனுமதி வழங்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயை டைரக்டா சொல்லியிருக்காரு. பாதுகாப்பின்மையின் காரணமாகவா, இல்ல விஜய் அங்க போயிட்டா மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயான்னு தெரியல. இந்த கருத்தையுமே விஜய் அந்த இடத்துல பதிவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இதற்கு முன்னாடி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக விவகாரத்தில் தாவேகாவினர் அந்த எல்லாருக்கும் கொடுத்த துண்டு சீட்டு கொடுத்ததால தாவேகாவினரை கைது செய்தாங்க, தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்காரு. இதை இந்த இடத்தில் பதிவிட காரணம், தாவேகாவினரை சுதந்திரமாக ஒரு பேச்சுரிமை, ஒரு சுதந்திரமாக எதுவுமே செய்ய விடலை அப்படின்ற ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல், விஜய் கடைசியாக சொல்லி தன் உரையை முடித்தது என்னவென்றால், ஏகனாபுரத்திற்கு நான் மீண்டும் வருவேன், உங்கள் ஊருக்குள்ளேயே வருவேன் என்று அடித்து கூறியிருக்கிறார். அதனுடைய விளைவு மீறி இங்கு விமான நிலையம் வந்தால் விஜய் நேரடியாக களத்திற்கு வருவார் அப்படின்ற அர்த்தமாகத்தான் பார்க்கப்படுது. இத்தனை கருத்துக்களுக்கு மத்தியில் இப்போ தமிழக அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், இந்த பரந்தூர் விமான நிலையம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் தான் எல்லா இடத்துலையும் போய்கிட்டு இருக்கு. இதற்கு என்ன முடிவெடுக்க போறாங்க? இடம் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் பரந்தூரில் தான் இந்த விமான நிலையம் வரும் அப்படின்ற நிலைப்பாடு இருக்குமா அப்படின்றத போக போகத்தான் தெரியும். ஆனால் இத்தனை நாட்கள், 900 நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லாத இந்த போராட்டம் இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்த உடனே ஒரு நேஷனல் இஷ்யூவா ஆயிருக்கு. இதற்கு பிறகு என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும்?